நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்சோல் காம்படிஷனுக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்கு. நேத்து ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு வந்ததுல உடம்பு சுத்தமா முடியல. அதனால காலையில கொஞ்சம் லேட்டா தான் ஏஞ்சேன். கையிலே மெத்தை காஃபி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பழைய பசியில குளிச்சு முடிச்சிட்டேன். நான் இவ்வளவு பரபரப்பா கிளம்பின அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்ப காலேஜுக்கு போன அப்புறம் கிளாஸ்லாம் இல்ல, உட்காந்து படிக்க தான் போறோம். உங்க நண்பன் தேனோஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்லாம் போத்தாவல்ல, டைரக்டா கேண்டீன்ல போய் உட்காந்து படிப்போம்டா அப்படின்னா. அப்படி சொன்னோன்னே நானும் ஏதோ 4G சில்வரோட வீடியோ தான் பாக்குறேன்னு நினைச்சேன். ஆனா உற்று நோக்கி பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அண்ணன் கிருஷ்ணரோட வீடியோ. சரி நம்மளாச்சும் படிப்போம்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படிச்சேன். ஆனா அந்த நேரம் பார்த்து கையை உள்ள விட்டுட்டான். பதற்றம் வேண்டாம், பைக்குள்ள கை விட்டு ட்ரைபாட் எடுத்தான். அப்புறம் ஒரு 1:30 மணி வரைக்கும் இதே சினாரியோ தான். சரி இப்படியே விட்ட வேலைக்காக நான் போய் ஒரு டீயை போட்டு ஒரு 4:30 மணி பக்கம் இன்னைக்கான ட்ரைனிங் பண்றதுக்கு வந்துட்டேன். ஜோனல் முடிஞ்சதுல இருந்து இன்னைக்கு தான் உருப்படியான ட்ரைனிங் பண்ண போறேன். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ட்ரைனிங்னு பாத்தீங்கன்னா கரெக்ஷனுக்கான ஒர்க் தான். ஜோன் அப்ப லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் பண்ண வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது நான் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அடுத்து இருக்கிற ஒரு 15 நாள்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா புதுசா எதையுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஆனா இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். நான் லாங் ஜம்ப் தாண்டும் போது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா போர்டு கிட்ட வரைக்கும் நல்லா ரன் பண்ணி வந்துட்டு எட்ஜ் ஆஃப் தி போர்டு வரும்போது கிராஸாவா வளைஞ்சு போய் தாண்டறேன். அதோட முக்கியமா ரன்னிங் டெக்னிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஓடாம கிருட்டு ஓடிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 15 நாள் இது ரெண்டுத்தையுமே சரி பண்ண பார்க்கணும். அடுத்த ஜிம்முக்கு வந்து வார்ம் டவுன்லாம் பண்ணிட்டு இப்போ ட்ரிபிள் ஜம்ப்ல இருக்கிற பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம ரைட் நீல பெயின். இது நம்ம ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன். அடுத்த 3 நாள் டெய்லியுமே ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இடையில ஒரு 1 மணி நேரம் கேப். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.